கடவுளுக்கும் மாதவிடாய் வருமென்றால் நீங்கள் நம்புவீர்களா? அசாமில் உள்ள காமக்யா தேவி கோயிலில் வருடத்திற்கு ஒரு முறை அம்மனின் விக்கிரகத்தில் மாதவிடாய் ஏற்பட்டு உதிரப்போக்கு நிகழ்கிறது. அப்பொழுது கோயிலுக்கு அருகில் உள்ள பிரம்மபுத்திரா நதி சிகப்பு நிறமாக மாறும் அதிசயம் நிகழ்கிறது. காமக்யா தேவியின் மாதவிடாய் காரணமாக கோயில் 3 நாட்கள் மூடப்பட்டு வருகிறது. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் ஏன் கோவிலுக்கு செல்வதில்லை என்பதற்கான விடையை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு மட்டும் ஏன் ஒவ்வொரு மாதமும் மாதவிலக்கு வருகிறது? நண்பர்களே, மாதவிடாய் என்பது பெண்களுக்கு ஒரு சாபமாக அல்லது தீட்டாக கருதப்படுவது பொதுவாக மக்கள் கருத்தில் ஆழ்ந்து கிடக்கிறது. ஆனால் திருவிளையாடல் புராணத்தில் விவரிக்கப்படும் இந்திரன் பழிதீர்த்த படலம் இதற்கு தெளிவான விளக்கத்தை கூறுகிறது. ஒரு கொடூரமான அசுரன் விருத்திராசுரன் என்பவன் இருந்தான். அசுரனாக இருப்பதால் அவரது இயல்பே அசுரத்தன்மையுடன் இருந்தது. ஒரு நாள் அனைத்து அரக்கர்களும் விருத்திராசுரனோடு சேர்ந்து சொர்க்கத்தை தாக்கத் தொடங்கினர். விருத்திராசுரனிடம் கஞ்சர் எனப்படும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இருந்ததால் எந்த தேவர்களாலும் இவர்களை சமாளிக்க முடியாமல் போயின. ஆகையால் தேவர்கள் சொர்க்கலோகத்தில் இருந்து தப்பித்து பிரம்மதேவனிடம் அடைக்கலம் புகுந்தனர். தேவர்கள் இவர்கள் படும் துன்பத்தை பார்த்த பிரம்மதேவர், இந்திரதேவா, நீ அசுரர்களை தடுக்க மகரிஷி தசிசியிடம் செல். அவருடைய எலும்புகளில் இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உருவாக்கு. அதன் மூலம் உன்னால் விருத்திராசுரனை கொல்ல முடியும் என்கிறார். அதன் பிறகு எல்லா தேவர்களும் மகரிஷி தசிசியின் ஆசிரமத்திற்கு சென்று அவரிடம் தங்கள் பிரச்சனையை தெரிவித்தனர். மகரிஷி உலக நலனுக்காக தனது உடலின் எலும்புகளில் இருந்து ஆயுதங்களை உருவாக்கினார். அந்த ஆயுதங்களில் விருத்திராசனை தாக்கினர். அப்போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் கடுமையான போர் நடந்தது. இந்திரனுக்கும் விருத்திராசுரனுக்கும் இடையே ஒரு ஆக்ரோஷமான போர் நடைபெற்றது. இந்திரன் தனது வஜ்ராயத்தால் விருத்திராசுரன் கொல்லப்பட்ட பிறகு அவரது உடலில் இருந்து ஒரு பிரம்ம ராட்சசன் வெளியே வந்து இந்திரனை துரத்தியது. இந்திரன் பிரம்மாதேவனிடம் சென்று பிரம்ம ராட்சசனிடமிருந்து விடுபட ஒரு தீர்வை கேட்கின்றான். பிரம்மா தனது சக்தி மூலமாக இந்திரனின் உடலில் இருந்து பிரம்ம ராட்சசனை விடுவித்தான். வெளியே வந்த பிரம்ம ராட்சசன் பிரம்மா, நான் இவ்வளவு ஆண்டுகளாக விருத்திராசுரனின் உடலில் வசித்து வந்தேன். ஏனெனில் அவர் பல பிராமணர்களை கொன்றார். இந்திரன் விருத்திராசுரனை கொலை செய்த பிறகு நான் இந்திரனின் உடலில் வாழத் தொடங்கினேன். எனக்கு வாழக்கூடிய ஒரு சரியான இடத்தை கொடுங்கள் என்று கேட்டான் பிரம்மா. நான் உனக்கு சரியான இடத்தை தருகிறேன் என்று கூறி அவரது உடலை 4 பகுதிகளாக வெட்டினார். அந்த சாபம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நிலம், நீர், மரம், பெண் ஆகிய 4 இடங்களில் பரவுகிறது. நிலம் சாபத்தை ஏற்றுக்கொண்டதால் தோன்றும் போது அதிலிருந்து குழி தோன்றும். அதே சமயத்தில் நிலம் பயிர்களை வழங்கி மனிதர்களுக்கு வாழ்வாதாரமாக மாறியது. நீர் சாபத்தை ஏற்றதால் அதில் உறைந்த அழுக்குகள் உண்டாகின்றன. அதே நேரத்தில் அது தன்னைத்தானே சுத்திகரிக்கும் சக்தியையும் பெற்றது. மரங்கள் சாபத்தை ஏற்றதால் அவை கொடுக்கும் பழம் அல்லது இலைகளுக்கு ஒரு கட்டத்தில் அழுகும் தன்மை ஏற்பட்டது. அதே நேரத்தில் மரங்கள் சூரியனின் சக்தியை உறிஞ்சி உலகத்திற்கு உயிர் கொடுக்கும் முக்கிய பங்கு பெற்றன. பெண்கள் மாதவிடாய் காலமாக சாபத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் இது பெண்களுக்கு ஒரு வாழ்வாதார வரமாக மாறியது. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் தங்கள் உடல், மனம் ஆகியவற்றை சுத்திகரித்துக் கொள்ளும் தருணமாகவும் ஓய்வு எடுத்து தங்களை ஆற்றலுடன் மாற்றிக்கொள்ளும் நேரமாகவும் அமைந்தது. மாதவிடாய் சாபமாக இருக்கும் போது பெண்கள் ஒரு கட்டத்தில் சங்கடத்தை அனுபவிக்கின்றனர். ஆனால் இது பெண்களை, பிள்ளைகளை பிறப்பிக்கும் தெய்வீக சக்தி கொண்டவர்களாக உயர்த்துகிறது. இதனால் பெண்களுக்கு சமூக மரியாதை கூட அதிகரித்துள்ளது. இந்திரனின் சாபம் பெண்களிடமே சாபமாக மட்டுமின்றி ஒரு தெய்வீக வரமாக மாறி அவர்களை கடவுள் நிலைக்கு உயர்த்தும் வழியாகும். இதை கவனிக்கும் பொழுது மாதவிடாய் எந்த விதத்திலும் சிறுமைப்படக்கூடியது அல்ல, மாறாக அது ஒரு புனித சக்கரம் போன்றது என்பதே புரிகிறது. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கோவிலுக்கு செல்வதை தவிர்ப்பது பற்றி பல புராணங்கள், சாஸ்திரங்கள் மற்றும் மருத்துவ விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. இதை நாகரீக வளர்ச்சியுடனும் அறிவியல் அடிப்படையிலான தரப்பிலும் கூட புரிந்து கொள்ளலாம். இதை மூட நம்பிக்கை என்று ஒதுக்குவதற்கு பதிலாக அதற்கு பின்னால் உள்ள காரணங்களை புரிந்து கொள்வது முக்கியம். மாதவிடாய் என்பது ஒரு இயற்கை செயல்பாடு. இதன் போது பெண்களின் உடலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இரத்தப்போக்கு காரணமாக கோவிலில் சடங்குகளில் ஈடுபடுவதில் உடல் சோர்வை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. மாதவிடாய் காலத்தில் பெண்களின் உடல் மற்றும் மனம் சமநிலையில் இருக்க வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்று கருதப்படுகிறது. ஆகவே புனித இடங்களில் ஒரு ஆற்றல் சமநிலை தேவைப்படுகிறது என்பதால் பெண்கள் அப்போது தவிர்க்க சொல்கின்றனர். அசாமின் காமாக்யா கோவில் மற்றும் கேரளாவின் செங்கனூர் பகவதி கோயில் போன்ற சில கோயில்களில் மாதவிடாயை தெய்வீக தன்மையுடன் இணைத்து பார்ப்பது இன்றும் நடைமுறையில் உள்ளது. இதன் மூலம் மாதவிடாய் என்பது இயற்கையானதோடு புனிதமான ஒன்றாகவும் கருதப்படுகிறது. நண்பர்களே, நன்றி, வணக்கம். அடுத்து இது போன்ற மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.